வருடமும் மே 21ஆம் தேதி அன்று உலகளவில் உலக தேயிலை நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தேயிலையின் நீண்டகால வரலாறு, அதன் கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் உலக பொருளாதாரத்தில் அதன் பங்கு ஆகியவற்றை அங்கீகரிக்கும் வகையில் ஐக்கிய நாடுகள் சபை இந்த நாளை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. தேயிலை உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் உரிமைகள், நியாயமான ஊதியம் மற்றும் தேயிலை விவசாயத்தின் நிலையான தன்மையை மேம்படுத்துறது இந்த நாளோட முக்கிய நோக்கமாகும். ஆரம்பத்துல 2005 முதல் இந்தியா, இலங்கை, நேபாளம் போன்ற தேயிலை உற்பத்தி செய்யும் நாடுகள்ல டிசம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு இந்த நாள் கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறமா 2019 ஐக்கிய நாடுகள் சபை மே 21ஆம் தேதியே உலக தேயிலை நாளாக அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கிறாங்க. தேயிலை முதலில் சீனாவில் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பயன்படுத்தப்பட்டதாக வரலாற்று தரவுகள் கூறுறாங்க. ஒவ்வொரு வருஷமும் மே 21ஆம் தேதியான இன்னைக்கு உலக தேயிலை நாளா கொண்டாடிட்டு வரோம். டீ பிரியர்கள் இன்னைக்கு மறக்காம டீ குடிச்சிருங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா உலக தேயிலை நாளை எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்திய திரைப்படத்துறையின், குறிப்பாக மலையாள சினிமாவின் மிக சிறந்த மற்றும் முன்னணி சூப்பர் ஸ்டாரான மோகன்லால் விஸ்வநாதன் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1960ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதியான இன்னைக்கு மோகன்லால் அவர்கள் பிறந்திருக்கிறாங்க. 40 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் இருக்கும் இவரு 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. திருவனந்தபுரத்தின் மாடல் பள்ளி மற்றும் மகாத்மா காந்தி கல்லூரியில வணிகவியல் பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு திறனோட்டம் என்ற படத்துல அறிமுகமாயிருக்கிறாங்க. ஆனா 1980ல வெளிவந்த மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் இவருக்கு பெரிய அடையாளத்தை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். 5 தேசிய திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. இந்திய அரசு வழங்கக்கூடிய 2001ல பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாங்க. 2019ல பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறாங்க. இந்திய சினிமாவின் உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை 2023ல பெற்றிருக்கிறாங்க. இந்திய பிராந்திய ராணுவத்துல லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற கௌரவ பதவி பெற்ற முதல் இந்திய நடிகர் இவர் தாங்க. மோகன்லால் அவர்கள் மலையாளம் தவிர சில முக்கியமான தமிழ் படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாங்க. மணிரத்னத்தோட இருவர் அப்படிங்கிற படத்துல ஆனந்தன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல எம்ஜிஆர் அவர்களோட வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி நடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கமலஹாசனோட உன்னை போல் ஒருவன் படத்திலையும் நடிச்சிருக்கிறாங்க. விஜயோட ஜில்லா, சூர்யாவோட காப்பான் இந்த படங்களையும் நடிச்சிருக்கிறாங்க. இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நடிகர் மோகன்லால் அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.